அதிரடியில் தொடங்கிய நிலையில் சென்னையில் மாலை நேரத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து கொண்டு பரவலாக மிதமான மழை பெய்ததால் இதமான சூழல் நிலவியது. சென்னையில் சேப்பாக்கம், எழும்பூர், அண்ணா சாலை, மெரினா, பட்டினப்பாக்கம், திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. வட சென்னையில் கருமேகங்கள் சூழ்ந்து கொண்டு சாரல் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ராயபுரம், கல்மண்டபம், எண்ணூர் விரைவு சாலை, காசிமேடு, திருவொற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் சாரல் மழை பெய்தது. சுட்டரித்து வந்த கோடை வெயிலுக்கு இடையே பெய்த சாரல் மழையால் இதமான சூழல் ஏற்பட்டது. சென்னையின் பல பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்தது. கோயம்பேடு, மதுரவாயல், நெற்குன்றம், பானகரம் உள்ளிட்ட பகுதிகளில் வானம் இருள் சூழ்ந்து சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பூந்தமல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னை விமான நிலைய பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் 4 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடிக்கும் நிலை ஏற்பட்டது. சுமார் 20 நிமிடம் வரை வானில் வட்டமடித்த விமானங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தரையிறங்கின. இதனால் பயணிகள் அவதியடைந்தனர். சென்னை அடுத்த தாம்பரம், பெருங்களத்தூர், வண்டலூர், சேலையூர், குரோம்பேட்டை, பல்லாவரம் ஆகிய பகுதிகளில் மாலையில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்தது. காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் மாலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்ய துவங்கியது. வண்டலூர் அருகே காற்றில் சரிந்து விழுந்த ஓலை குடிசைக்குள் சிக்கிய இளைஞர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டனர். மன்னிவாக்கம் பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த 2 இளைஞர்கள் திடீரென மழை அதிகரித்ததால் அருகில் இருந்த ஓலை குடிசையின் கீழ் நின்றனர். தொடர்ந்து பலத்த காற்று வீசியதால் ஓலை குடிசை தூக்கி வீசப்பட்டு அதன் கீழ் நின்ற இளைஞர்கள் மீது சரிந்து விழுந்தது. திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறைக்காற்று வீசியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனால் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் கடும் சிரமப்பட்டனர். கோடை வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் கருமேகங்கள் சூழ்ந்து கொண்டு பலத்த காற்று வீசியதால் வெயிலின் தாக்கம் குறைந்தது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் மின்கம்பங்கள் சாய்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஊத்துக்கோட்டை, பாலவாக்கம், தண்டலம், பெரியபாளையம், ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் அரிப்பாக்கம் பகுதியில் மின்கம்பம் கீழே சாய்ந்ததில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடும் கோடை வெயில் சுட்டரித்து வந்த நிலையில் மாலையில் திடீரென சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த காற்றுடன் மழை பெய்தது. தக்கோலம், சேந்தமங்கலம், பள்ளூர், திருமால்பூர், கீழ்வீதி, ரெட்டிவலம், ஓச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பல கிராமங்களில் ஆலங்கட்டி மழையும் பெய்தது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி மெதுவாக ஊர்ந்து சென்றனர். தமிழ்நாடு மற்றும் புதுவையில் 11 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக வேலூரில் 105.62 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், திருச்சியில் 104.9 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், மதுரை விமான நிலையத்தில் 104.72 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், ஈரோட்டில் 104.36 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், திருத்தணியில் 104.18 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா, பாகிஸ்தான் இடையே அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் பிரதமர் மோடியை விமானப்படை தளபதி AP சிங் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். கடற்படை தளபதி தினேஷ் திரிபாதியை சந்தித்த 24 மணி நேரத்திற்குள் விமானப்படை தளபதியுடனும் மோடியின் சந்திப்பு நிகழ்ந்தது. ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பல்வேறு பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் 10வது நாளாக அத்துமீறிய நிலையில் தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இரு நாட்டு எல்லைகளிடையே தொடர்ந்து பதற்றம் அதிகரித்து வருகிறது.
பாகிஸ்தானுடனான சர்வதேச எல்லையிலும் பதற்றம் நிலவி வரும் நிலையில் ராணுவ விமானப்படை குறித்த தகவல்கள் மற்றும் புகைப்படங்களை பாகிஸ்தானுக்கு கசியவிட்டதாக பஞ்சாபில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அமிர்தசரஸில் உள்ள ராணுவ கண்டோன்மெண்ட் பகுதிகள் மற்றும் விமானப்படை தளங்களின் முக்கிய தகவல்களை பாலக்ஷர் மற்றும் சூரஜ் மாசி ஆகிய இருவரும் கசியவிட்டது தெரிய வந்துள்ளது. இந்திய கப்பல்கள் சென்று விடாதபடி அனைத்து துறைமுகங்களையும் பாகிஸ்தான் அரசு மூடியுள்ளது. பொருட்கள் இறக்குமதிக்கு இந்தியா தடை விதித்ததற்கு பதிலடியாக பாகிஸ்தான் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. நேற்று இந்திய துறைமுகங்களில் பாகிஸ்தான் கொடியேற்றிய கப்பல்களுக்கு தடை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்தியா ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அணு ஆயுதங்களை கொண்டு திருப்பி தாக்குதல் நடத்துவோம் என பாகிஸ்தான் மிரட்டல் விடுத்திருப்பதால் எல்லையில் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பாகிஸ்தான் இவ்வாறு தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான், மக்கள் கட்சி தலைவர் பிலாவல் பூட்டோ சர்தாரி ஆகியோரின் எக்ஸ் சமூக வலைதள கணக்குகள் இந்தியாவில் முடக்கப்பட்டுள்ளன. நம் நாட்டுக்கு எதிராகவும் ராணுவத்திற்கு எதிராகவும் வெறுப்பை தூண்டும் வகையில் பொய் தகவல்களை பரப்புவதை தடுக்க இவர்களது சமூக வலைதள கணக்குகள் முடக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. காஷ்மீரின் ராம்பன் பகுதி பள்ளத்தாக்கில் ராணுவ வாகனம் 700 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விழுந்ததில் 3 வீரர்கள் உயிரிழந்தனர். ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படும் நிலையில் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு இறந்தவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த மியான்மர் நாட்டைச் சேர்ந்த 6 பேரை எல்லை ஆயுதப்படையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் சிலிகுரி கூடுதல் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். 1984ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் சீக்கியர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடவடிக்கை முற்றிலும் தவறானது என்பதை பகிரங்கமாக ஒப்புக்கொள்வதாக ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். மேலும் தாம் இல்லாத சமயத்தில் காங்கிரஸ் இதுபோன்ற பல தவறுகளை இழைத்திருப்பதாகவும் அவ்வாறு வரலாற்றில் காங்கிரஸ் செய்த அனைத்து தவறுகளுக்கும் தாம் மகிழ்ச்சியோடு பொறுப்பேற்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் ஜூன்ஜூனு மாவட்டத்தில் 3.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த மே 3ஆம் தேதி மத்திய பிரதேசத்தின் பெதில் பகுதியில் 2.8 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. லடாக் யூனியன் பிரதேசத்தின் லே பகுதியில் உள்ள ராணுவ முகாமில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. உடனடியாக அங்கிருந்த ராணுவ வீரர்கள் தீயை அணைத்ததால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இதையடுத்து தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்தது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். பத்மஸ்ரீ விருது பெற்ற 128 வயதான யோகா குரு பாபா சிவானந்த் காலமானார். உடல்நலக்குறைவு காரணமாக வாரணாசியில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு பிரதமர் மோடி, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்திருக்கின்றனர். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வில் நாடு முழுவதும் சுமார் 22 லட்சம் மாணவர்கள் பங்கேற்ற நிலையில் கடும் கட்டுப்பாடுகளுடன் மாணவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டனர். மேலும் தேர்வு மையங்களுக்கு வெளியே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற நீட் தேர்வை சுமார் 1,50,000 மாணவர்கள் எழுதினர். சென்னையில் மட்டும் 44 மையங்களில் நீட் தேர்வு பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்றது. மாணவ மாணவிகள் அனைவரும் தீவிர சோதனைக்கு பின்னரே தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் நடைபெற்ற நீட் தேர்வு மையத்தில் பணியில் இருந்த உதவி ஆய்வாளரிடம் ஹிஜாப் என்றால் என்ன அர்த்தம் என்று தெரியுமா என மாணவி ஒருவரின் தந்தை வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து அங்கிருந்த காவலர் அவரிடம் பேசி அனுப்பி வைத்தார். சென்னை திருவொற்றியூர் தாங்கல் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் நீட் தேர்வு எழுத தாமதமாக வந்த மாணவிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. திருவேற்காடு பகுதியைச் சேர்ந்த சித்தார்த்தினி என்ற அந்த மாணவிக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் கண்ணீரோடு நின்ற மாணவியை சக மாணவிகளின் பெற்றோர் சமாதானப்படுத்தினர்.
திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி ஏவிபி கலை அறிவியல் கல்லூரியில் நீட் தேர்வு எழுத வந்த மாணவியின் ஆடையில் பட்டன்கள் அதிக அளவில் இருந்ததால் அனுமதி மறுக்கப்பட்டது. பின்னர் அங்கிருந்த பெண் காவலர் ஒருவர் அவரை பைக்கில் அழைத்து சென்று புது ஆடை வாங்கி கொடுத்து தேர்வு மையத்திற்கு அனுப்பி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் நீட் தேர்வு மையத்தில் சைனஸ் பிரச்சனை உள்ள மாணவி கைக்குட்டை எடுத்துச் சென்ற நிலையில் அதனை அனுமதிக்க மறுத்ததால் பெற்றோரிடமே கொடுத்துவிட்டு செல்லும் நிலை ஏற்பட்டது. மாணவி தனது பிரச்சனையை எடுத்துச் சொல்லியும் தேர்வு அலுவலர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. நெல்லை பாளையங்கோட்டை ஜான்ஸ் பள்ளியில் நீட் தேர்வு எழுத வந்திருந்த மாணவியின் சகோதரி வெயிலின் தாக்கம் காரணமாக மயங்கி விழுந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை கண்ட அங்கிருந்த நபர்கள் அந்த பெண்ணை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். மதுரை திருப்பரங்குன்றம் தனியார் கல்லூரியில் அமைக்கப்பட்ட நீட் தேர்வு மையத்தில் குவிந்த மாணவர்களை போலீசார் நீண்ட நேரம் வெயிலில் காக்க வைத்ததாக புகார் எழுந்தது. இதனால் பெற்றோர்கள் கல்லூரி நிர்வாகத்துடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை நோன்புச்சாவடி பகுதியில் உள்ள கிறிஸ்தவ பெண்கள் மேல்நிலைப் பள்ளி நீட் தேர்வு மையத்தில் மாணவர்களின் ஹால் டிக்கெட்டில் போட்டோவுக்கு கீழ் பெயர் மற்றும் தேதி குறிப்பிடாமல் இருந்ததால் அனுமதி மறுக்கப்பட்டது. பின்னர் பெற்றோர் உதவியுடன் ஸ்டுடியோவுக்கு சென்ற மாணவர்கள் போட்டோவில் பெயர் மற்றும் தேதியை பதிவு செய்து தேர்வு மையத்திற்கு சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரை அடுத்த அகிலி பகுதியில் நீட் தேர்வு எழுத இருந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரமேஷ்குமார் என்பவரது மகள் கயல்விழி நீட் தேர்வுக்கு படித்து வந்த நிலையில் அவருடைய அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. ராஜஸ்தானில் நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அவருடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீட் தேர்வுக்கு உரிய பாடங்களை படிக்க முடியாமல் மன உளைச்சலில் தேர்வுக்கு முந்தைய நாள் மாணவி இந்த தவறான முடிவை எடுத்துள்ளார். ராஜஸ்தானில் நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் வாங்கி தருவதாக கூறி 40 லட்சம் ரூபாய் மோசடி செய்ய முயன்ற மூவரை போலீசார் கைது செய்தனர். மாணவன் மற்றும் அவரது குடும்பத்தினர் வினாத்தாளை காட்டுமாறு கூறவே மூவரும் காட்ட மறுத்துள்ளனர். இதையடுத்து மாணவனின் குடும்பத்தினர் போலீசுக்கு தகவல் அளித்ததால் கைது செய்யப்பட்டனர். கர்நாடக மாநிலம் கலபுரகி நகரில் நீட் தேர்வு நடைபெற்ற பள்ளியின் எதிரே சாலையில் அமர்ந்து பிராமணர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. தேர்வு மையத்திற்குள் செல்ல சோதனை செய்த போது ஸ்ரீபாத் பட்டீல் என்ற மாணவனின் பூநூலை அதிகாரிகள் அகற்றச் சொன்னதாக தெரிகிறது. இதனை கண்டித்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுகவை பணிய வைக்க வேண்டிய விதத்தில் பணிய வைத்து ஒரே நாளில் கூட்டணியை உறுதி செய்துவிட்டு அமித்ஷா சென்று விட்டதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து திமுகவிற்கு தோல்வி பயம் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் கண்ணிலும் வயிற்றிலும் பயம் தெரிவதாகவும் அவர் பதிலடி கொடுத்திருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி என்பது புதிய கூட்டணி அல்ல, கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே தோல்வியை தழுவிய கூட்டணிதான் என அமைச்சர் KN நேரு விமர்சித்திருக்கிறார். திருச்சி திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் மிகப்பெரிய கூட்டணி அமைத்துவிட்டோம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறுவதெல்லாம் தோல்வியடைந்த கூட்டணி என்றும் மக்கள் ஆதரவு திமுகவிற்குத்தான் என்றும் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதால் பாஜக அதிமுக கூட்டணியை குறை சொல்வதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம் செய்திருக்கிறார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றும் மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பதோடு குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லை எனவும் குற்றம் சாட்டினார். ஒரு ராஜ்யசபா MP சீட் தருவதாக அதிமுக வாக்குறுதி அளித்தது முழுக்க முழுக்க உண்மை என தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் தெரிவித்திருக்கிறார். மேலும் அதிமுக அளித்த உத்தரவாதத்தால் தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். திமுக அரசை கண்டித்து சென்னை டி நகரில் அதிமுக சார்பாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சிறுமி ஒருவர் ஜெயலலிதா போன்று வேடமணிந்து வந்து பங்கேற்றது பலரது கவனத்தையும் ஈர்த்தது. மேடையில் இருந்த சிறுமியின் காலில் விழுந்து ஒரு முதியவர் கண்ணீர் விட்ட நிலையில் அங்கிருந்தவர்கள் முதியவரை அனுப்பி வைத்தனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பஞ்சாயத்திற்கு அழைத்து இளைஞரை ஊர் மக்கள் சரமாரியாக தாக்கிய வீடியோ வெளியாக இருக்கிறது. பக்கத்து வீட்டின் சுவர் ஏறி குதித்து சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட வந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட கபிலன் என்பவரை பஞ்சாயத்துக்காரர்கள் அயோத்திநாதன், அன்பு, சேதுபதி, ரங்கராஜ், நீலகண்டன் ஆகியோர் வரவழைத்து தாக்கியதாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து மோதி நிழற்குடை முகப்பு பகுதியில் உள்ள இரும்பு தகரம் உடைந்து கீழே விழுந்தது. அந்த சமயத்தில் பொதுமக்கள் யாரும் அப்பகுதியில் இல்லாததால் விபத்து தவிர்க்கப்பட்டது. சென்னை அடுத்த பூந்தமல்லி பகுதியில் உள்ள பிரபல நாவலடி என்ற ஹோட்டலில் உணவருந்த சென்றவர் மட்டன் குழம்பில் முழு தேரை இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ மற்றும் பில் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது தொடர்பாக ஹோட்டல் நிர்வாகத்தோடு வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே உணவு பாதுகாப்பு துறையினர் ஹோட்டலை பூட்டி சீல் வைத்தனர். மதுரை சித்திரை திருவிழாவுக்காக வைகை அணையிலிருந்து வரும் 8ஆம் தேதி தண்ணீர் திறக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. வரும் 12ஆம் தேதி கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறவுள்ள நிலையில் வைகை ஆற்றில் தண்ணீர் திறந்துவிட பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே ஆன்லைன் விளையாட்டுகளில் பணத்தை இழந்த கல்லூரி மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஆந்திராவைச் சேர்ந்த துன்னா மகேஷ் என்பவர் சமயபுரம் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் விடுதியில் தங்கி பிடெக் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்த நிலையில் ஆன்லைன் விளையாட்டில் 2 லட்சம் ரூபாய் இழந்ததாகவும் இதனால் மன உளைச்சலில் இருந்த நிலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். வார விடுமுறையை ஒட்டி சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பூத்து குலுங்கும் பூக்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். ரோஜா தோட்டம், தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்த நிலையில் சிறுவர்கள் ஊஞ்சலாடி மகிழ்ந்தனர். மேலும் ஒரே நேரத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கார்களில் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாண்டிக்குடி மலை உச்சியில் நடைபெறும் விஜயின் ஜனநாயகன் படப்பிடிப்பில் அரசால் தடை செய்யப்பட்ட தண்ணீர் பாட்டில்களை பயன்படுத்திவிட்டு ஆங்காங்கே போட்டுவிட்டு செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வார விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலின் இயற்கை அழகை கண்டு ரசிக்க சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மோயர் சதுக்கம், பைன்மரக் காடுகள், குணா குகை, தூண் பாறை, பசுமை பள்ளத்தாக்கு ஆகிய பகுதிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் மகிழ்ந்தனர். வார விடுமுறையை ஒட்டி நீலகிரி மாவட்டம் உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இயற்கை சூழலை கண்டு ரசித்தனர். தொட்டபெட்டா மலை சிகரத்தில் நிலவும் இதமான காலநிலையை அனுபவித்த சுற்றுலா பயணிகள் மலை பள்ளத்தாக்கில் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் வார விடுமுறை மற்றும் கோடை விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. வார விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். வெயிலின் தாக்கம் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சென்ற சுற்றுலா பயணிகள் அருவியில் ஆனந்த குளியலிட சிறுவர்கள் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். சென்னை கொடுங்கையூர் அடுத்த எருக்கஞ்சேரியில் இயங்கி வரும் புனித ஜோசப் மேல்நிலை பள்ளியில் முன்னாள் மாணவ மாணவியர்களின் சந்திப்பு நடைபெற்றது. 1999, 2000 ஆண்டுகளில் இப்பள்ளியில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பயின்ற மாணவ மாணவியர் குடும்பத்துடன் கலந்து கொண்டு தங்கள் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி தலைமை மருத்துவமனை வளாகத்திலேயே குப்பைகளை போட்டுச் செல்வதால் குப்பை கிடங்காக மாறும் நிலை ஏற்பட்டுள்ளதாக நோயாளிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். மேலும் மருத்துவ கழிவுகள் அங்கேயே வைத்து எரிக்கப்பட்டு வருவதால் சுவாச கோளாறு ஏற்படுவதாகவும் இதுகுறித்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நோயாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலவும் சுட்டெரிக்கும் வெயிலால் உப்பு உற்பத்தி அமோகமாக உள்ளது. மரக்காணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மத்திய மாநில அரசுகளுக்கு சொந்தமான 3500 ஏக்கர் பரப்பளவில் உப்பளங்கள் இருக்கும் நிலையில் ஆண்டுதோறும் சுமார் 30 லட்சம் டன் வரையில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது.
சென்னை தாம்பரம் ரயில்வே மேம்பாலம் அருகே ராபிடோ ஓட்டுநரை தாக்கி செல்போன் மற்றும் பைக்கை பறித்துச் சென்ற விவகாரத்தில் உடந்தையாக இருந்த 2 பெண்கள் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். முடிச்சூர் பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ் என்பவரின் பைக்கை பறித்துச் சென்றது பார்த்திபன், சிவா மற்றும் விக்னேஷ் என்பதும் அதற்கு உடந்தையாக பிரியா மற்றும் பூஜா என்பவர்கள் இருந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே ஜேசிபி ஆபரேட்டரை சாதி பெயர் சொல்லி திட்டி அதிமுக நிர்வாகி தாக்குதல் நடத்திய சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. வெங்கிக்கல்பாளையத்தைச் சேர்ந்த அதிமுக கிளை செயலாளர் ஜேசிபி சக்திவேல் என்பவர் அடியாட்களோடு சென்று தாக்குதல் நடத்தியதில் ஜேசிபி ஆபரேட்டர் கந்தசாமி காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தை அடுத்த சிறுகுடி ஊராட்சிக்குட்பட்ட எட்டயம்பட்டி கிராமத்தில் உள்ள பெரிய கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று மீன்களை பிடித்தனர். 2 முதல் 5 கிலோ வரை மீன்கள் கிடைத்ததால் அவற்றை மகிழ்ச்சியாக வீட்டிற்கு கொண்டு சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் சின்ன பொன்னேரியில் வார்டு உறுப்பினரின் 10 வயது மகன் ஏரியில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சின்ன பொன்னேரியைச் சேர்ந்த திமுக 4வது வார்டு உறுப்பினர் சத்யா என்பவரின் 3 மகன்களில் 2வது மகன் புவனேஷ் விடுமுறை என்பதால் நண்பர்களோடு விளையாட சென்ற நிலையில் மாயமாகினார். பின்னர் ஏரியில் இருந்து அவரது சடலம் மீட்கப்பட்டது. சென்னை செங்குன்றம் அருகே ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 1.5 டன் செம்மர கட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். முண்டியம்மன் நகர் சோதனை சாவடியில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆந்திராவிலிருந்து சென்னை நோக்கி வந்த லாரி ஒன்றை மடக்கி சோதனை மேற்கொண்ட போது அதில் செம்மர கட்டைகள் இருந்தது தெரிய வந்தது. தனியார் நிறுவன உரிமையாளரிடம் லஞ்சம் பெற்ற சுங்கத்துறை அலுவலர்கள் 4 பேருக்கு தலா 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளித்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி என்பவரின் நிறுவனத்திற்கு விதித்த அபராதத்தை குறைக்க திருச்சி மத்திய சுங்க கலால் மற்றும் சேவை வரி அலுவலர்கள் 4 பேர் லஞ்சம் பெற்ற வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடந்து வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட 5 கிராமங்களில் கடந்த 3 நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். பேத்துப்பாறை, உப்புப்பாறை மெத்து, ராஜாநகர், பாரதி அண்ணா நகர் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 500 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. நாகை மாவட்டம் திருமருகலில் சிறுவன் ஓட்டிச் சென்ற கார் வீட்டு வாசலில் தூங்கிக் கொண்டிருந்தவரின் மேல் ஏறி இறங்கியதில் அவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமருகல் ஆற்றங்கரை தெருவைச் சேர்ந்த கூலி தொழிலாளி நாகசுந்தரம் என்பவர் தனது வீட்டு வாசலில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியாக 16 வயது சிறுவன் யாழ் அரசன் ஓட்டிச் சென்ற கார் நாகசுந்தரம் மீது ஏறி இறங்கியது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேருந்து நிலையத்தில் பேருந்தை நிறுத்தாமல் பயணிகளை அலைக்கழித்த அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் தற்காலிக ஓட்டுநர் செல்லையா பணி நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் நடத்துனர் ஆண்டிசாமி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே வீட்டில் பதுக்கி விற்பனை செய்ய வைத்திருந்த சாராயத்தை பறிமுதல் செய்த மதுவிலக்கு போலீசார் 3 பேரை கைது செய்தனர். முத்து, சரண்குமார் மற்றும் யுவராஜ் ஆகிய 3 பேர் கையும் களவுமாக சிக்கிய நிலையில் 20 லிட்டர் சாராய ஊறல் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை ராமபுரத்தில் உள்ள SRM ஈஸ்வரி பொறியியல் கல்லூரியில் 25வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. அதில் மத்திய கல்வி அமைச்சகம் மற்றும் AICTE முதலீட்டாளர்கள் குழுவின் துணைத் தலைவர் பாலசுப்ரமணியன் கலந்து கொண்டு 2013 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ஆதிமதையனூர் இடையிலான 4A அரசு பேருந்து அட்டவணை நேரத்தில் இயக்கப்படாததை அடுத்து மது போதையில் இருந்த 3 பேர் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் வாக்குவாதம் செய்து ரகளையில் ஈடுபட்டனர். இதையடுத்து ஓட்டுநரும் நடத்துனரும் காரமடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான 4 ஆண்டு கால ஆட்சியில் தமிழகம் பெற்ற விருதுகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக சேவை புரிந்த முதல் மாநிலமாக தேர்வு செய்யப்பட்ட விருது, அதே ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய விருது உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட விருதுகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. கோடை
கோடை வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் குடும்பமாக குவிந்த சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் குளித்து மகிழ்ந்தனர். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாக குளியலிட்ட பின்னர் பரிசல் சவாரி செய்தனர். ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூரில் சாலையில் சென்று கொண்டிருந்த காரில் வாயு கசிவால் திடீர் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் வெளியேற முடியாமல் உள்ளே சிக்கிய ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார். தீ விபத்து காரணமாக சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் கூகுள் மேப் பார்த்து சென்று மலைச்சரிவில் சிக்கிய காரை தீயணைப்பு துறையினர் மீட்டனர். கேரளாவைச் சேர்ந்த மென்பொறியாளர் ஸ்ரீசேவி என்பவர் பெங்களூருவிற்கு கூகுள் மேப் மூலமாக வழி பார்த்து காரில் சென்றிருக்கிறார். அப்போது குடசாநாடு பகுதி அருகே மலைச்சரிவில் கார் சென்றபோது தவறான பாதை என தெரிந்ததும் அவர் காரை நிறுத்தினார். சிங்கப்பூர் பிரதமர் தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்ற லாரன்ஸ் வாங்கிற்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் வாழ்த்து செய்தியில் இந்தியாவும் சிங்கப்பூரும் வலுவான உறவுகளை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் லாரன்ஸ் வாங்குடன் இணைந்து பணியாற்றுவதை எதிர்நோக்கி காத்திருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் வீடுகளின் மீது விழுந்த சிறிய ரக விமானத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த விபத்தில் விமானி, பயணி மற்றும் ஒரு நாய் உயிரிழந்த நிலையில் வீட்டின் மேற்பரப்பு சேதமடைந்தது. விரைந்து சென்ற மீட்பு குழுவினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்ட ட்ரோன் காட்சி வெளியாகியுள்ளது. வடகொரியாவில் பீரங்கி கிடங்கை பார்வையிட்ட அதிபர் கிம் ஜோங் உன் புதிய ரக பீரங்கிகள் குறித்து ராணுவ உயரதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். புதிய ரக பீரங்கிகள் வாங்கிய பின்னர் அதனை கிம் ஜோங் உன் பார்வையிடச் சென்றதாக கூறப்படும் நிலையில் அதன் செயல்பாடுகள் குறித்து கேட்டு தெரிந்து கொண்டார். நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகவிருக்கும் புதிய திரைப்படத்தின் ஷூட்டிங் ஆகஸ்ட் மாதம் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் புதுமையான கதைக்களத்துடன் படம் உருவாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் இசை புயல் A.R. ரஹ்மானின் லைவ் கான்சர்ட் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகர் தனுஷ் ராயன் படத்தில் உள்ள அடங்காத அசுரன் பாடலை பாடி அசத்தியதால் அரங்கமே அதிர்ந்தது. பாடலை கேட்டு ரசித்த ரசிகர்கள் கூட்டம் அதற்கேற்ப வைப் செய்து மகிழ்ந்தனர். விஸ்வம்பரா படக்குழு த்ரிஷாவின் கதாபாத்திர அறிமுக போஸ்டரை வெளியிட்டு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறது. அதன்படி இத்திரைப்படத்தில் த்ரிஷா அவனி என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். 25 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் கோலோச்சி வரும் த்ரிஷா தற்போது 42வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரசிகர்களிடம் நல்ல விமர்சனங்களை பெற்று வரும் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தின் டிக்கெட் முன்பதிவு தினமும் உயர்ந்து கொண்டே வருவதால் படக்குழு மகிழ்ச்சி அடைந்திருக்கிறது. முதல் நாளில் 27,000 டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்ட நிலையில் 3வது நாளில் அதைவிட 3 மடங்கு அதிகமாக 90,000 டிக்கெட்டுகள் முன்பதிவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. நடிகர் சூரி நடிக்கும் மண்டாடி திரைப்படத்தின் தெலுங்கு மொழியின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் திங்கட்கிழமை வெளியாகும் என படக்குழு அறிவித்திருக்கிறது. இத்திரைப்படத்தை மதிமாறன் புகழேந்தி இயக்குகிறார். தெலுங்கு நடிகரான சுகாஷ் இத்திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமாகிறார். இவரின் கதாபாத்திர போஸ்டரும் திங்கட்கிழமை வெளியாகிறது. கோடை மற்றும் வார விடுமுறையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலில் குவிந்து சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் உள்ள பாபநாசநாதர் கோயில் குடமுழுக்கு விழா 20 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 3 நாட்களாக யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். 108 திவ்ய தேசங்களில் 4வது தேசமாக போற்றப்படும் திருச்சி மாவட்டம் லால்குடியை அடுத்த அன்பில் எனும் பகுதியில் உள்ள ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கோடை விடுமுறை மற்றும் வார விடுமுறையொட்டி பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் குவிந்து வரும் நிலையில் சிலர் காவடி எடுத்து வட்டமாக நின்று ஆடி மகிழ்ந்தனர். மின் இழுவை ரயில், ரோப்கார் நிலையங்களில் சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து மலைக்கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தலைக்குளம் கிராமத்தில் 81 அடி உயர வெக்காளியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்ற பின்னர் புனித நீர் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மேலதாளங்களோடு கோபுர கலசங்களின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழாவின் தேரோட்ட நிகழ்ச்சியில் வலம் வர உள்ள தேர்கள் தயார் நிலையில் உள்ளன. வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் தேரோட்டத்திற்கு 15 நாட்களாக தயார் செய்யப்பட்ட 2 தேர்களும் தலையலங்காரம் செய்யப்பட்டு கலசம் மற்றும் குதிரை ஏற்றும் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. காஞ்சிபுரம் ஸ்ரீ பொய்யாமுடி விநாயகர் கோவில் குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி பக்தர்கள் மீது புனித நீர் ட்ரோன் மூலம் தெளிக்கப்பட்டது. கடந்த 3 நாட்களாக யாகசாலை பூசைகளுடன் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது. கடலூர் அடுத்த திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கோவிலை சுற்றியுள்ள 4 மாட வீதிகளில் சுவாமி ஊர்வலம் நடைபெற்றது.